ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சைக்கிள் ஓட்ட தெரியாத பிகினர்ஸ் வந்து 4 மணி நேரத்துல வந்து நீங்க வந்து ஸ்கூட்டி ஓட்ட முடியுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பான முறையில 4 மணி நேரத்துல நம்ம ஸ்கூட்டி ஓட்டிடலாம். சைக்கிள் ஓட்ட தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. ஸ்கூட்டி பேலன்ஸ் இருந்தாலே போதுமானது. இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் வீடியோ வந்து என்ன சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல்ல இருந்து என்னென்ன முறைப்படி என்னென்ன மெத்தட்ல நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம காலை பேலன்ஸ் பண்ணணும்ன்றதை தான் இன்னைக்கு வந்து போட போறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாவியை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிக்கணும். கிளாக் டிவைஸ் படி ஆன், ஆன்டி கிளாக் டிவைஸ் படி ஆஃப். அதை நம்ம ஏற்கனவே கத்துருக்கோம். இப்போ வந்து இந்த பிரேக்ல 4 விரல பிடிச்சு நம்ம வந்து இந்த செல்ஃப் பட்டனை வந்து கட்ட விரலால நம்ம வந்து அழுத்தணும். அழுத்தினோடனே வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணோடனே எடுத்தோடனே நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீடை கூட்டணும். அதாவது இந்த மொழியில இருந்து இவ்வளோ இந்த 1/2 இன்ச்சு தான் கூட்டணும். இந்த மாதிரி வந்து கூட்டணும். கூட்டி குறைக்கிறது வந்து முன்னாடி குறைக்கணும், கூட்டுறது வந்து பின்னாடி கூட்டணும். அப்ப லைட்டா தான் கூட்டணும். இந்த பாயிண்ட்ல இருந்து 1 பிஞ்ச் இவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம மணிக்கட்டு வந்து ஏறவும் கூடாது, இறங்கவும் கூடாது. இந்த பாயிண்ட்ல இருந்து மணிக்கட்டுல இருந்து 1 பிஞ்சு தான் கொடுக்கணும். இவ்வளவுதான் கூட்டணும். நேரா ரோடு பார்க்கணும். கூட்டி இந்த அளவு போக விட்டு லைட்டா குறைக்கணும். இந்த அளவு போக விட்டு லைட்டா குறைக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணினாலே நமக்கு வந்து கால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து மேல தூக்குற மாதிரி பார்க்கணும். சில பிகினர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, காலை வந்து அதிகமா ஊண்டி ஸ்லோ ரேஸ் பண்றாங்க. அப்ப டயத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கால் பேலன்ஸ் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, கால் பேலன்ஸ் நல்லா தரையில இருந்து கொஞ்சம் தூக்குனா மட்டும்தான் நம்மளால வந்து வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த கால் பேலன்ஸ் வந்து இந்த காலுக்கும் தரைக்கும் இந்த அளவு இருந்தாதான் நம்மளால வந்து வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரேசிங் க்ரோசிங் கொடுக்கணும், ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், கூட்டணும், குறைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சின்ன ஸ்டெப்பா கூட்டணும், குறைக்கணும். அப்ப கால் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இதாகும், பிராக்டிஸ் வரும். கொஞ்சமா ஆக்சிலேட்டரை வந்து பிடிச்சு வச்சு கொடுக்கணும். அந்த பாயிண்ட்ல இருந்து 1 பிஞ்ச் மூவிங் பாயிண்ட், அந்த பாயிண்ட பிடிச்சு வச்சு மெதுவா கொடுத்து, அதுக்கு மேல வந்து ஆக்சிலேட்டரை வந்து கூட்டக்கூடாது. மூவிங் பாயிண்ட பிடிச்சு வச்சு இந்த மாதிரி வச்சு காலை வந்து கொஞ்சம் ஏர்ல விட்டு பண்ணணும். இந்த மாதிரி ஏர்ல விட்டு பண்ணணும். நேரா ரோடு பார்க்கணும். ரோடு பார்த்து, அதாவது பிரேக்ல 4 விரல் வைக்கணும். நிறைய பிகினர்ஸ் வந்து பிரேக்ல 4 விரலே வைக்க மாட்டீங்க. நம்மளுடைய சேஃப்டிக்கு தான் பிரேக்ல 4 விரல் வைக்கணும். காலை நல்லா ஏர்ல விடுற மாதிரி பண்ணணும். ஏர்ல நல்லா இந்த மாதிரி விடணும். விட்டாதான் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் நல்லா வருதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காலை தூக்கி பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த ஏர்ல விடுறத வந்து ஒரு 10 டைம்ஸ் நல்லா பண்ணணும். ஃப்ரீயா விட்டாதான் நம்மளால வந்து காலை தூக்கி பேலன்ஸ் பண்றப்ப நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஏர்ல விடுறத இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி வச்சு பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அடுத்து வந்து பேலன்ஸ் பண்றப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப்பா நடக்கணும், அடுத்து கொஞ்சம் ஏர்ல விடணும், அடுத்து இன்னும் கொஞ்சம் ஏர்ல விடணும். அப்ப நல்லா ஏர்ல விட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியவே பேலன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரிதான் ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். இப்படிதான் வந்து காலத்துக்கு மேல வச்சு பேலன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரிதான் வந்து ஆக்சிலேட்டர் மெல்ல கொடுத்து ஆக்சிலேட்டர் கண்ட்ரோலை பிடிச்சு வச்சு நம்ம வந்து ஏர்ல விட்டு அழகா தூக்கி பேலன்ஸ் பண்ணாலே நமக்கு பயமே இருக்காது. இந்த மாதிரிதான் வந்து நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கண்ட்ரோலை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம ஏர்ல விட்டு மேல தூக்கி வைக்கிற பிராக்டிஸ். நம்ம வந்து 4 மணி நேரத்துல ஸ்கூட்டி ஓட்ட முடியுமா? கண்டிப்பான முறையில 4 மணி நேரத்துல நம்ம ஸ்கூட்டி ஓட்டிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.